श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय वाचं निजांकरसिकाम् वाचं निजांकरसिकाम् प्रसमीक्षमाणा वक्त्रारविंद विनिवेशित पांचजन्या निजांकरसिकां प्रसमीक्षमाणः वक्त्रारविंद विनिवेशित पांचजन्या वर्णत्रिकोण रुचिरे वर्णत्रिकोण रुचिरे स्वरपुंडरीक जयति वल्लभ चक्रवर्ती निजांकरसिकां प्रसमीक्षमाणो वक्त्रारविंद विनिवेशित पांचजन्यः वर्णत्रिकोण रुचिरे वरपुंडरीके बद्धासनो जयति वल्लभ चक्रवर्ती விசம்மதாபனிய உபனிஷத்து உத்தரதாபனிய பூர்வதாபனிய உபனிஷத்து என்றும் உத்தரதாபனிய உபனிஷத்து என்றும் நிருசிம்மனை பற்றி 2 உபனிஷத்துகள் உண்டு. அதே போல கோபால தாபனிய பூர்வோபனிஷத்து கோபால தாபனிய உத்தரோபனிஷத்து என்று இதற்கும் கோபாலனுக்கும் 2 உண்டு. இந்த கோபால தாபனிய உபனிஷத்திலே எம்பெருமானுக்கு புதியதான மூலமந்திரம் அதிலே மந்திரோத்தாரமாக மறைத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அது 20 அக்ஷரங்களை கொண்டது. ஆகவே சுவாமி தேசியன் மந்திரசாஸ்திரத்திலே மிகவும் வல்லுவரானபடியினாலே அவனுடைய அந்த மந்திரசாஸ்திரத்திற்கு சம்பந்தமான பெயரோடு கூடிய காலங்களிலே உள்ளதான விஷயத்தை பிரதானமாக சொல்ல வேண்டும் என்று 20 ஸ்லோகத்தாலே கோபால விம்சதி என்று செய்வதோடு அல்லாமல் யாதவாபியுதயம் என்ற பெரிய மகாகாவியத்தையே பண்ணி இருக்கின்றார். ஆனால் கோபீஜன வல்லபனாக இருந்த விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவதற்காக மந்திரசாஸ்திரத்திற்கு சம்பந்தமாக 20 ஸ்லோகங்கள் மிக சிறந்ததாக செய்துள்ளார். எந்த யாதவாபியுதயத்திற்கு ஆரம்ப ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இந்த கோபால ஸ்லோகம் தான். வந்தே பெரிய மகாகாவியம். இது மந்திரத்திற்கு சேர்ந்த ஸ்துதி சவஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்துதி என்ற ரீதியில சவ்யஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் என்ற ரீதியில சவ்யா சவப்பிரியா என்ற காரணத்தினாலே 20 ஸ்லோகம் செய்தார். இதிலே அந்த மந்திர சாஸ்திரத்தை மிக அழகாக வைத்திருக்கின்றார். இந்த ஸ்லோகத்திலே இந்த அவதாரத்திலே இருந்தாலும் அந்த புல்லாங்குழலை தன்னுடைய மடியில வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதை பார்த்தா நீ அப்புறம் வாசிக்கலாம், இது முக்கியமான விஷயத்துல நான் இதை வாசிக்கிறேன்.
நிஜாங்கரசிகாம் பிரதமீக்ரமாணः வத்ரே நிவேசித அங்கே பத்ராரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா என்று பாஞ்சஜன்யத்தை இங்கே வாசிக்க ஆரம்பித்தார் இதை விட்டு விட்டு. காரணம் சாஸ்திரத்துக்கு முதல்ல முக்கியமா எந்த ஓங்கார பிரபவா வேதாக இருந்தாலும் ஓங்காரம் வேணும். ஓங்காரத்துக்கு முக்கியமானது சங்கு. பாஞ்சஜன்ய சபாதுவா என்று பாஞ்சஜன்யமானது உருவிலும் ஒளியிலும் ஓங்காரத்தை ஒப்பது. தாரத்துவம் தாரை தீட்டி தாரம் தாரத்துவம் உச்சஸ்தாயி. அது ஒளியிலே உச்சஸ்தாயியா இருக்கும், உருவத்திலே ஓங்காரமா இருக்கும். தாரத்துவம் எஸ்ய சமுத்தானே தாரத்துவம் சப்தேக தாரத்துவம் திருஷ்யதே. ஆகவே அப்பேற்பட்ட ஓங்கார ரூபம் முதல்ல வச்சுட்டு வர்ணத்ரிகோண ருச்சிரே மூன்று வர்ணம் அது எழுத்து மந்திரசாஸ்திரம். ருச்சிரமான வரபுண்டரீகே பத்மரூபமான யந்திரத்திலே மூன்று வர்ணங்கள் சேர்ந்ததான அந்த யந்திரத்திலே பத்தாசனம் ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி என்று மந்திரசாஸ்திரத்தை சொல்வது வழக்கம். காரணம் என்னன்னு கேட்டா, எங்க போனாலும் நேர மந்திரசாஸ்திரத்துல தப்பு வந்ததுன்னா கடுதல் உண்டாகும். ஸ்தோத்திரமா இருந்தா கவலை கிடையாது. ஆகவேதான் சுவாமி எங்கேயும் மந்திரசாஸ்திரத்தை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறது வழக்கம். வெள்ளதட்ட மனோகம் அனுகத பக்ஷிவத்ர ஸ்வரத்தாரகஸ்தாவக சித்ரபானு பிரியசேகர திராயதான்னா அப்படின்னு ஒரு மந்திரத்தாடிய வச்சார். அதையே கருட பஞ்சாசத்துல பக்ஷி வியத்தியஸ்த பக்ஷத் விதய முகபுட பிரஸ்புடோ தாரதாரம் மந்திரம் தாருத்மதம் தம் உதவ தைதா சேகரம் சீலயாமஹா. ஆகவே சுவாமி தேசியங்கள்ல சில பேர் கொஞ்சம் நல்லா பார்த்தா மந்திரசாஸ்திரங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் இருக்கும். மந்திரசாஸ்திரம் இதுல பிரதானமா இருக்கு. காரணம் அங்க சொல்லும் போது லீலா கரகிசலையே தட்சிணே தன்யாம் அம்சே தேவ்யா புலகருத்திரே சன்னிபிஷ்டான்யபாஹு லீலாஸ்மேரோ ஜெயலலிதோ மேகலா தத்த வேணு குஞ்சாபி இடஸ்புரித ஜிகரோ கோபகன்யாபதிகா. சில சமயங்கள்ல வேற ஒரு காரணம் வரும்போது இங்கே மேகலையில் இருக்கின்ற நிஜாங்கரசிகம் தன்னுடைய அகரத்தை ரசனை பண்ணுகின்ற அந்த புல்லாங்குழலை அப்புறம் வாசிக்கிற நீ குமாண்டான்னு சொல்லி எந்த வாசிச்சாராம் பாஞ்சஜன்யத்தை வாசிச்ச. காரணம் என்று பெரிய பெரிய சங்கீதத்தில உண்டு. ஓங்காரம் முதல்ல வரணுங்கிறதுக்காக சொல்றதுக்காக பத்ரே நிவேசித பாஞ்சஜன்யா வர்ணத்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே பத்தாசனோ ஜெயதி வல்லப சக்கரவர்த்தி. வல்லபாங்கிறதுக்கு 3 அக்ஷரத்தையும் சொல்றீங்க. வல்லப 3 அக்ஷரம் இருக்கு. ஆனா அது மாதிரி வேற அக்ஷரம். இந்த வல்லப சக்கரவர்த்தி சொன்னாலும் கூட அது பெரிய விவகாரங்களை இங்க மந்திரங்களை 20 அக்ஷரங்கள் அப்படின்னா ஞாபகம் வரணும். பிரதி விஞ்ஞாபகமாக வர்றதுக்காக சில சப்தங்களை போட்டுருவார். ஆனா அதுக்காக முக்கியமான மந்திரம் இந்த வர்ண திரிகோணத்துக்கு தகுந்த முக்கியமான மந்திரம் ஒண்ணு உண்டு. அப்பேற்பட்டதான இந்த மந்திர விசிஷ்டனான என்பவன் நம்மை காப்பாற்றணும் என்ற நிலையிலே செய்தார். ஆகவே சுவாமி தேசியனுடைய எல்லா கிரந்தங்களுமே நமக்கு மிக சிறந்தது. ஏனென்றால் அதனால்தான் விளக்காச்சாரியர் சிறுமுதோப்பும் திருவேங்கடமுடைய பாரண சொன்ன பழமொழியில் பொருந்துகானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்த்தோ ஆனேர பொம்பளவும் வாழ்வு என்றார். அது ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்தோத்திரமாக இருந்தாலும் சரி.
நம்மை கடை சேர்க்க வல்லதான சக்தி வாய்ந்த ஸ்லோகங்கள். எனவே சுவாமியினாலே மிக சிறந்த முறையிலே பேசப்பட்ட எம்பெருமான் இங்கே டோலையிலே இருக்கின்றார். ஆகவே இதனாலே மேலும் மேலும் நல்ல மங்களங்கள் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்திக்க முடித்துக் கொள்கின்றேன். கவிதார்க்கி சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தவரவே நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. நிஷாதானாம் நேதா நிஷாதானாம் நேதா நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குஜல குப்ஜாக பிரஜ யுவதயோ மால்ய கிருதே காபி சபரி குஜேல குப்ஜாக பிரஜ யுவதயோ மால்ய கிருதே அமிகாம் நின்னத்தோ அமிகாம் நின்னத்தம் பிஷகிரிபதேருன்னதிமபி பிரபூதைஸ்தோதாபிः பிரபூதைஸ்தோதாபிः பிரசவமனுகம்பே சமயசி கிருஷ்ணாவதாரத்திலே 7வது வயதிலே கோபிகளை காப்பாற்றுவதற்காக 7 நாள் கோவர்தன மலையை குடையாக பிடித்தான். அதை ஈடுகட்டுவதைப் போல ஏழுமலையானது எப்போதும் அவனுக்கு இடம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. எம்பெருமானுடைய குணங்கள் பரமபதத்திலே பிரகாசிக்க மாட்டா. தயனீயர்கள் இருக்கின்ற இடத்தில்தான் தயை பிரகாசிக்கும். இவனுடைய தயை தேவையில்லை பரமபதத்திலே. ஆகவே இவனுடைய குணங்கள் எல்லாம் தர்மியான அவனை ஆசிரித்து கிடக்குமே ஒழிய நிறம் பெற மாட்டான். ஆனால் இந்த இடத்திலேதான் அவனுடைய தயையானது பிரகாசிக்கும். ஆகவே அவன் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், மற்றவர்கள் எவ்வளவு இடத்தில் தாழ்ந்திருந்தாலும், இரண்டையும் சமானமாக்க வல்லதான சாமர்த்தியம் உடையது தயை என்பதை சொல்லி அதிலே 7 பேர்களை மிகழகாக சொன்னார். அங்க 7 மலைக்கு தகுந்த மாதிரி நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலஹ குப்ஜாசா பிரஜயுவதய மால்ய கிருதி அமீஷாம் நின்னத்துவம் ரிஷகிரிபதேயே உன்னதிபதி. இவர்கள் எல்லாம் மிக தாழ்ந்தவர்கள், 7 மலையோ மிக உயர்ந்தது. ஆகவே இரண்டையும் தாழ்வான பக்கத்திலேயே, தாழ்வில்லாமல் உயர்வு கிடையாது, உயர்வு இல்லாமல் தாழ்வு இருக்க முடியாது.
இப்படி இருந்தாலும் கூட இருவரையும் சமானமாக ஆக்குகின்றதாம் பிரபூதை ஸ்ரோதோபி பிரசவ மனுகம் பேசமைது. சாதாரணமா லோகத்துல உயரமான வஸ்து தாழ்வான வஸ்து ரெண்டையும் சமானமாக்க வல்ல ஒரே ஒரு பொருள் ஜலம்தான். அதே போல உயர்வான வஸ்துவையும் தாழ்வான வஸ்துவையும் சமானமாக பாவிக்க கூடியது எம்பெருமானுடைய தயைதான். ஆகவே எம்பெருமானுடைய தயை